சுத்தமான பாலோட அட்ரஸ் என்னன்னா கண்ட்ரி டிலைட். அதை நான் சொல்லணும். சரி சொல்லி இது ஆப்ல தான் ஆர்டர் பண்ணணும். எல்லாத்தையும் தாண்டி அவன் தனியாக ஒரு நிமிஷம் வாவே அவங்களுக்கு போய் மேலே ஏறி சோட்டில் உட்காந்துட்டு மண்டியை பிடிச்சிட்டு உரிமையாக கேட்குற மாமன் மட்டும்தான். ஸோ அடுத்தது கதைகள் இருக்கா சார்? இது மாதிரி இருக்கு. நான் இன்னொரு ஒரு 7-8 கதைகளுக்கு மேலே வச்சிருக்கேன். அந்த பையன் இடத்துல பையனை மட்டும் வைக்காம அந்த பையன் இருக்க இடத்துல நீங்கள் யார் வேணாலும் வச்சு பார்க்கலாம். அந்த பையனத்தை ஒரு அம்மா அப்பா வச்சு பார்க்கலாம், தங்கச்சி மட்டும் வச்சு பார்க்கலாம், ஒரு அண்ணனை மட்டும் வச்சு பார்க்கலாம், தம்பியை மட்டும் வச்சு பார்க்கலாம். அது படம் பார்க்கப்ப தெரியும். மாமனுக்கு முன்னாடி எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் வந்து ஒரு முக்கியமான 3 கதாபாத்திரம் இருக்குது சார். குமரேசன், சொக்கன், பாண்டி. இப்போ குமரேசன் எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப நேர்மையான ஒரு ஒரு போலீஸில் இருக்கிற ஒரு ஆள். சொக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சார் அவர் வந்து அவரோட எஜமானுக்கு அவர் ஒரு பயங்கரமான விசுவாசி. பாண்டி எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு வந்து தன்னோட சமூகமும் குடும்பமும் ரொம்ப முக்கியம். அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் போகக்கூடிய ஒரு ஆள். இப்படி ஒரு கேரக்டருக்கு ஒரு ஆர்க்கு ஒரு டிஃப்ரென்ஷன் இருக்குல்ல சார். இந்த கதாபாத்திரம் நீங்கள் என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்ணுவீங்க சார்? இது போகிறதுக்கு முன்னாடி இந்த 3 கதாபாத்திரத்துக்கும் என்னென்ன ப்ரிப்பரேஷன் இருந்தீங்க சார்? அண்ட் மாமனில் இது என்ன மாதிரி ஒரு ஆர்க் இருக்கும் சார்? மாமனுக்கு நான் எதுவுமே யோசிக்காமல் போனதே மாமன். ஏன்னா நான் குமரேசனுக்கு நான் குமரேசனை கொஞ்சம் ரெடியாக வேண்டியதாக இருந்துச்சு. சரிங்க சார். கொஞ்சம் அதுக்கு நான் கொஞ்சம் மாறணும், கொஞ்சம் ரெடி ஆகணும். பாண்டிக்குள்ளே போகிறதுக்கு நான் அதுக்கு கொஞ்சம் ரெடி ஆகணும். சொக்கனுக்கு ஓகே. இந்த 2க்கு விட சொக்கனுக்கு கொஞ்சம் இயல்பாக கொஞ்சம் ஓகே. ஆனால் இது எதுவுமே யோசிக்காமல் நான் படுக்க வேறு எது வேணாலும் நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், அடுத்த என்ன பண்ண யோசிச்சுக்கிட்டு இந்த காஸ்டியூமை போட்டு நான் உள்ளே போய் நின்றா போதும். ஏன்டா இந்த மாமன்ற ஒரு இன்பான்ற கேரக்டர் அதுதான். என்னென்னா இப்போ இந்த உறவுகள் இந்த கதையை நானே ரெடி பண்ணிக்கிறனால நான் உட்காந்து இல்லாத விஷயத்த உட்காந்து எழுதலை, ரெடி பண்ணலை. இது அப்படியே நடக்கிற வாழ்வியல் தான் ஃபுல்லாக டோட்டலாக லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் படம் பார்க்குறப்ப இது உங்கள் லைஃப்பில் இருக்கலாம் இல்லை இனிமேல் கூட சப்போஸ் நடந்தாலும் ஆட்சேபம் ஒன்றும் இல்லை. ஸோ இப்படி எல்லாமே நான் பார்த்த விஷயங்களுக்கெல்லாம் எல்லாமே நான் எடுத்து தொகுத்துட்டு நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இது ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எழுதியிருக்கேன் இதை. அதனால் இந்த கேரக்டர் இந்த உறவு சார்ந்த ஒருத்தர் எல்லா வீட்லையும் இந்த மாமன்ற ஒருத்தர் நான் நிறையா மாமனை பார்த்துருக்கேன். ஒரு தாய்க்கு அப்புறம் ஒருத்தர் அந்த இடத்த நம்பிக்கையோடு ஃபில் பண்ணுறவங்க எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த இடத்துல ஒருத்தர் இருக்கான் அப்படின்டா அந்த தொப்புளுக்குடி உறவுல அண்ணனை தம்பின்றா அவ ஒருத்தர் அந்த தாய்க்கு அப்புறம் அந்த குழந்தைய நல்லா பார்க்கணும், அந்த குடும்பத்தை பார்க்கணும், தலைமுறையை பார்க்கணும் அப்படின்னு எதையுமே யோசிக்காமல் நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது அப்படின்னா அவன் மாமன் தாய் மாமன். தாய்க்கு அவனுக்கு தான் அந்த இது அதிகமாக இருக்கும். அது குடும்பத்துக்கு எல்லா வீட்டிலும் ஒரு தாய் மாமன் இருப்பேன். சப்போஸ் கண்டிப்பாக அண்ணனுக்கு கூட இருப்பேன். எல்லாத்துக்கும் முதல்ல ஓடி போய் நிற்பேன். ஒரு குழந்தைக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கூட அதோட ஃப்ரெண்ட்ஸோ அம்மாவோ அப்பாவோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ தாத்தா அப்படின்ற விட எல்லாத்தையும் தாண்டி அவன் தனியாக ஒரு நிமிஷம் வாவே அவங்களுக்கு போய் மேலே ஏறி சோட்டில் உட்காந்துட்டு மண்டியை பிடிச்சிட்டு உரிமையாக கேட்குற மாமன்கிட்ட மட்டும்தான். மேக்ஸிமம் மாமன் கொடுக்குற இடத்துல தான் இருப்பேன், வாங்குற இடத்துல அதிகமாக இருக்கவே மாட்டேன். அவன் ரொம்ப யதார்த்தமாக இருப்பேன், எல்லாத்துக்கும் நான் ஓடிடுவேன். அவனை திட்டினா கூட திட்ட முழுசாக ரிசீவ் பண்ண மாட்டேன், ஓடிடுவேன். வேலை யதார்த்தமாக இருக்க ஒருத்தன் எல்லாருக்கும் ஒன்று உடஞ்சிருவாங்க. அவனுக்கு ஒரு சின்ன இருந்தால் எல்லாருமே கஷ்டப்பட்டுருவாங்க. அப்படி ஒருத்தன் ரொம்ப எல்லார் வீட்டில் இருக்க ஒரு கேரக்டர் இவன் தான் மாமன். ஸோ அதனால் இவன் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு சார். இப்போ நீங்கள் இந்த எழுதும் போதுங்க சார், இப்போ நீங்கள் ஒரு 50-60 சீன் எழுதுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சீன் கொஞ்சம் நீங்கள் நடந்ததை விட்டு தாண்டி ஒன்று எழுதுறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கும் சார்? கண்டிப்பாக அப்படி ஒரு சீன் இருக்கு. கண்டிப்பாக எல்லாமே நடந்ததாகவும் இருக்கு. 100% சில விஷயம் நம்ம பண்ணுறப்ப சில சினிமாவுக்கு சில விஷயம் பண்ணுறதுக்கு அதை கூட இப்போ நான் சொல்லக்கூடாது. ஆனால் இருக்குது. அது இன்னும் நம்மளை ரொம்ப பயங்கரமான பெயினாலும் கொண்டு வந்து நிப்பாட்டு. அது சில இடங்களில் பயங்கரமான ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டை கூட இருக்கலாம் அந்த சீன்ஸு. ஆமாம், கண்டிப்பாக. முக்கியமாக தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த மாமன் முறையை ரொம்ப இப்போ நீங்கள் பொண்ணு பார்க்குற ஆரம்பித்ததுலேருந்து முதல்ல அவங்கள்ட்ட தான் சொல்லுவாங்க. அது மாதிரி நிறையா சம்பிரதாயங்கள் இருக்குது. இது இப்போ ரீசெண்டாக ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று சார், கிஃப்டட்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் ஒரு ஆளுக்கும் ஹீரோவுக்கும் தன்னோட தங்கச்சி பொண்ணுக்குமான ஒரு கதை சார். இந்த கதை இப்போது ரீசெண்டாக பேசாத ஆளே கிடையாது. நிறைய பேர் என்ன மீன் போட்டாங்கன்னா, நான் கல்யாணம் ஆகுமான்னு இல்லை எனக்கு தெரில, அப்படி கல்யாணம் ஆனால் கண்டிப்பாக ஒரு பெண் குழந்தை தான் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கதாபாத்திரம் தாக்கத்தை ஏற்படுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மாமங்கிற உறவு இங்கேன்னு இல்லை, யூனிவர்சலாகவே
இது வந்து எனக்கு அந்த படம் எனக்கு நீங்கள் சொன்ன தெரியல, எனக்கு பார்க்கல. நான் கிஃப்டட்னு ஒரு படம். ஓ, முன்னாடி பார்த்துருக்கலாம். அந்த கூட என்ன ரெஃபரன்ஸ் கூட நல்லா இருந்திருக்கும் படம் பார்க்குறது. இல்லை சார், அதான் சார், மேபி அங்கே அந்த கதை எப்படி இருக்குன்னா ரொம்ப உறவுகள் சார்ந்து இருக்காது. அவங்க 2 பேரும் மட்டும் இருக்கும், அவங்க அம்மா இருப்பாங்க, அவ்வளோதான் சார் இருக்கும். ஓகே ஓகே. ஆனால் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அங்கேயும் இந்த உறவுக்கு ஒரு இது இருக்கு பாருங்க. அப்பா அம்மா பையன் பொண்ணு இதை தாண்டி இதை விட்டு வெளில வந்தீங்கன்னா மாமா தான். மாமா தான். கரெக்ட் கரெக்ட். ட்ரெய்லர் பார்த்த உடனே இந்த நாட்டு எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறது நிறைய உறவுகள் இருக்கு. ஆமாம், உறவுகள் நிறைய படங்கள் வந்து நிறைய உறவுகள் இருக்குது. பர்டிகுலராக சூஸ் பண்ணதுக்கான இது ரீசன் இருக்குங்களா சார்? நீங்கள் எழுதும் போது இங்கேருந்து தான் அந்த கதை ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி? இல்லை, என்ன பாய்ச்சது அது மட்டும். இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு சார், நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனால் இந்த குட்டி பெண்ணுக்கு மாமன்ல நான் பார்த்துருக்கேன். என் இதுலேயே இருக்குது, அது ரொம்ப க்ளோஸாகவே இருக்குது, எனக்கு பக்கத்தில் அது இருக்குது, நடந்துச்சு. ஸோ அது நான் பார்த்து பயங்கரமாக வியந்திருக்கேன். என்னடா இப்படி ஒரு லவ் இப்படி அப்படி ஒன்று இருந்துருக்கு. ஸோ இதை பண்ணணுன்ற ஒரு ஆசை எனக்கு. தங்கச்சி பையன் மாமா பெரிய ஆட்கள் இப்படிலாம் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ தங்கச்சி மட்டும் அண்ணன் தங்கச்சி இப்படி வந்திருக்கு. இந்த குட்டி பையனும் இவனுடைய இந்த லவ் எந்த அளவுக்கு, இந்த லவ்னால சுற்றி என்ன நடக்குது, இந்த லவ்வை எப்படி இவன் பேஸ் பண்ணுறேன், இவன் எப்படி பேஸ் பண்ணுறேன், சுற்றி இருக்கவங்க எல்லாரும் இவங்களோட எப்படி பேஸ் பண்ணுறாங்கன்ற ஒன்று. இதை இதை மட்டும் எனக்கு புதுசாக இருந்துச்சு. இதில் புதுசாக மீன்ஸ் சினிமாவுக்கு புதுசாக இருந்துச்சு. அப்படி தான் நான் சொல்கிறேன். மற்ற லைஃப்பில் நடந்துக்கிட்டாங்க, இது சினிமாவுக்கு இதை பண்ண ஆசை. அடுத்து எனக்கு இது ரொம்ப சரியாக இருக்குன்னு தோணுச்சு எனக்கு. அதனால் நான் அந்த கதையை நான் பண்ணி ஆல்ரெடி 1 வருஷம் முன்னாடி நான் பண்ணி வச்சுருந்தது. இதை 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கதையை நான் அப்படியே கொஞ்சமாக நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பண்ணல ஆல்மோஸ்ட் ஐடியா ஃபுல்லாக முடிச்சு வச்சுருந்தேன். அதுக்கான கரெக்டான டைம் நேரம் அமைஞ்சிச்சு. ஒரு என்டர்டெய்னராக இருந்து அதுக்குள்ளே போய் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணி, அப்புறம் பெர்ஃபார்மராக மாறி நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணி, அதுக்கு ரைட்டராக மாறுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிறது. இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணால தான் எங்களால் என்ஜாய் பண்ண முடிஞ்சது. பெர்ஃபார்மராக நீங்கள் உள்வாங்கி நடிச்சனால தான் எங்களால் அதுக்குள்ளே போக முடிஞ்சுது. இப்போ ஒரு ரைட்டராக இருக்கும்போது என்னென்ன என்ஜாய் பண்ணி எழுதுறீங்க சார்? எனக்கு அது ரொம்ப பிடிச்ச சில விஷயங்கள் நான் உட்காந்து நான் இது முன்னாடிலாம் நான் யோசிக்கலை. சமீபமாக தான் நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இதை நான் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கதை சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு பொதுவாகவே அது எனக்குள்ளே ரொம்ப பிடிச்சது. எனக்கு நான் ஒரு விஷயத்தை ஒரு ஆக்டர் கதை சொன்னாலும் அந்த கதையை கேட்டு நான் போய் ஆக்டர் சொன்னாலும் அவரே ஆச்சரியப்படுவாங்க. நான் சொன்ன கதையை தான் சொல்கிறீங்களா இருந்தாங்க என்கிட்ட. அது எனக்கு எதுவுமே விசுவலாக சொல்லிய பழக்கம். அது என்ன ஸ்கில்ஸ் அது என்ன அறியும் எனக்கு. அப்போ ஒரு நார்மலான விஷயத்தை கூட நல்லா சொல்ல முடியும் என்னால். அது அப்படித்தான் இந்த கதையை நான் ரெடி பண்ணேன். இந்த கதை ரெடி பண்ணுறப்போ என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. என்னைய அதுலேயும் பர்டிகுலராக ஒரு 2 சீன் இடத்துலலாம் அதை நான் யோசிக்கலையே நான் அழுதுட்டேன், பயங்கரமாக அழுதுட்டேன். அதுதான் எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு. என்னது இது இப்போவே நம்மளை இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ ஓகே அப்படின்னா அதைத்தான் மெயின் பாயிண்ட் வச்சு அந்த கதையை ரெடி பண்ணி நான் எங்கே எமோஷனாக ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டேனோ அந்த சீனை தான் தூக்கி நான் சென்டரில் வச்சுட்டேன். அதைத்தான் மெயினாக வச்சு அங்கேருந்து நான் கதை ஆரம்பித்தது. இங்கேருந்து கதை ஒரு துறப்பை நிப்பாட்டிட்டேன். இப்போ இது ஏன் வந்து அழுதேன், இது ஏன் இவனுக்கு இப்போ சூழ்நிலை வச்சு ஏன் இப்படி உடஞ்சிருக்கேன், இப்படி உடஞ்சாலும் என்ன ஆகுது, இதுக்கப்புறம் எப்படி இவங்க ஃபேஸ் பண்ண போகிறான்னு சொல்லி அங்கே போய் முடிச்சிட்டேன். ஓகே, சும்மா உடைய இருக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்துருப்பேன். இப்படி போயிட்டேன். ஸோ அடுத்தது கதைகள் இருக்கா சார்? இது மாதிரி இருக்குது. நான் இன்னொரு 7-8 கதைகளுக்கு மேலே வச்சுருக்கேன். என் ஃபேமிலி சார் நிறையா கதைகள் இருக்குது. என் ஃபேமிலி ஒரு லைப்ரரி. ஒவ்வொருத்தங்களும் எடுத்து ஒருத்தர் ஃபேமிலி தானே, அதிகபட்ச குடும்பம் ஒன்று தானேயா, இதுக்குள்ளே இப்படியே வேறு எடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கலாம். குடும்பம் முடிஞ்சு வச்சு ஒரு கதை. அந்த குடும்பத்துக்குள்ளே ஒருத்தனை பிடிச்சிட்டு போனீங்கன்னு வைங்களேன், பின்னாடியே இந்த எங்கள் அண்ணனை பிடிச்சிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி போட்டுருவீங்களே, அவங்க கதை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கேன், இப்போ இவனை பிடிப்புமானுவாங்க, இவனை பிடிச்சி ஒரு 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவேன். இதை கிடைக்காம பிள்ளைகிட்ட திரும்பிடலாம் அப்படின்னா 1.5 கிலோமீட்டரில் கொடுத்துருக்கேன் படத்தை. இந்த வாங்கி வச்சுக்க, பத்திரமா வச்சுக்கணுன்னு. எங்கள் அம்மாவை மட்டும் ஃபாலோ பண்ணோம்னா எங்கள் அம்மா அவ்வளோ கொடுக்கும். இப்படி தான் எனக்கு ஒன்று. எனக்கு என்றைக்குமே ஒருத்தங்களை பார்க்குறத பேசுகிறத எனக்கு அது என்ன அறியாமல் ஒன்று இருக்குது. எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து என் முன்னாடி நடந்துச்சுன்னா எனக்கு அப்படியே மைண்டில் ஏறிடுது. ஏறிட்டு நானே அவங்களுக்கு ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் டக்கு. அது எனக்கு அந்த மாதிரி எங்கள் வீட்டில் நான் அவ்வளோ விஷயம் எடுக்கலாம். எங்கள் அம்மா அப்பா எங்கள் அண்ணன் தம்பி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பையனாக இருந்து ஒரு மெச்சூர்டாகி அந்த பையனோட பேரண்ட்ஸ் ஒருத்தன் எப்படி வச்சுருக்காங்க, அவங்க கொடுக்குற ஒரு செல்லத்தினால ஒருத்தர் பையன் எப்படி இருக்கேன், அதுக்கு அவன் எப்படி மெச்சூர்ட் ஆகிறேன், அவன் போய் எங்கே போய் அவன் கல்யாணம் ஒரு இடத்துல நிற்குது, அவனை அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே அதே சுச்சுவேஷன் இன்னொரு இடத்துல ஒரு பொண்ணுக்கு மாதிரி அந்த பொண்ணுக்கு வேற ஒன்று நடக்குது. இப்போ எங்கே அந்த பொண்ணு வேற ஒரு ரூட்டில் போயிட்டு இவன் இங்கே வந்து இங்கே நிற்க, இவன் தேடி வரப்போ அவன் அங்கே தேடி போகிறப்ப இவன் இங்கேருந்து இங்கே போயிடுறான்.
இப்படி ஒன்று இருக்கு இல்லையா, சில இப்படி வந்து ரெடியாகி என் வீட்டில் ஒன்று நடந்திருக்கு. ஸோ எங்கள் அம்மா அப்போ இந்த இவங்க 2 பேரும் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவங்க 2 பேரும் சேர்ந்தப்போ எவ்வளோ எத்தனை குழந்தை, அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவங்க லட்சியமே என்னவா இருந்துச்சு. ஸோ இப்படி எங்கள் அப்பா லைஃப்பை வச்சு ஒன்று பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிரமாதமான ஸ்கிரிப்டாக வந்துச்சு எனக்கு. அதுதான் எனக்கு என்னோடய ஆசையை கூட ஃபஸ்ட்டு அந்த படம் பண்ணணும். ஓகே, அப்படின்னா நான் தான் கிடையாது, நான் யாரும் டேரக்டர் கொடுத்து படம் சொல்லி அது எனக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் லைஃப் இருக்கு இல்லையா, இது ஒன்று. இது மாதிரி இன்னும் சில அடுத்தடுத்து 2 3 இருக்குது. இது திடீர்னு ஒரு ஸ்பார்க் ஆச்சு எனக்கு. ஒரு 1.5 வருஷம் முன்னாடி முடிவு பண்ணிட்டேன் இது நல்லா இருக்குன்னு சொல்லி. ஆனால் என்னன்னா இது எனக்கு ரொம்ப டக்குன்னு வந்து உட்காந்துருச்சு. சீட்டுக்கிட்ட எடுக்காமல் ஈஸியாக வந்துருச்சு. நீங்கள் நடிக்கும் போது சார், ஒரு பெர்ஃபார்மராக இன்னொருத்தவங்க கதைக்கு நடிக்கும் போது நிறைய இடத்துல நீங்கள் கிளாப்ஸ் வாங்குவீங்க, ஸ்க்ரீன்லேயும் சரி, அங்கே நடிக்கும் போதும் ஆன் இதுலேயே சொல்கிறேன் லொக்கேஷனில். ஆனால் இது ஒரு ரைட்டராக நீங்கள் எழுதிட்டு நீங்களே நடிக்கிறீங்க, அண்ட் மற்ற கேரக்டரும் உங்களுடைய எழுத்துக்களுக்கு அவங்க நடிக்கிறாங்க. உங்களுக்கு கிடைச்ச கிரெடிட் எதுவும் இருக்காது அங்கே அந்த இடத்துல. சூப்பர் சீன் எழுதிட்டோமே, ஏன்னா நீங்கள் கேமரா பண்ணி பார்க்குறீங்க, சரி நான் எழுதின சீனுங்கிற ஒரு இது இருக்கும். நம்ம ஒன்று ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒருத்தர் இயக்குனர்கிட்ட கொடுக்குறோம், அவங்க வாங்கி அவங்க ஃபுல்லாக அது திரைக்கதை பண்ணுறாங்க. அது இன்னும் நிறையா கூடுதல் அவங்க இன்புட் நிறையா போடுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் இது. நம்ம வந்துட்டு லாஸ்ட் 63 சீனு ஃபுல்லாக எழுதி ரைட்டிங் கூட கையில் கொடுக்க முடியுமான்றது தெரியல. மேபி அடுத்த கூட நம்ம கொடுக்கலாம் நாமலாம். மேக்ஸிமம் நம்ம ஒரு கதையை ஃபுல்லாக ரெடி பண்ணி ஆர்டர் பண்ணி இப்படி வந்து இப்படி போய் இப்படி முடிச்சா நல்லா அவங்க கொடுத்துறாலும் திரைக்கதையை அவங்க ஒரு இயக்குனர் அவங்க ஃபுல்லாக அவங்களோட இன்புட் நிறையா வரும், நிறையா எல்லாம் உள்ளே வரும். ஓகே, கதை வந்து முழுமையாக அடைஞ்சு அது ஒரு படமாக வரணும்னா கண்டிப்பாக அது டேரக்டர் கையில் தான் இருக்குது. எவ்வளோ புக்கு படிக்கிறோம், நான் படிக்கிறது வேறு, ஆனால் அது உருவமாக வந்து நிற்கிறது வேறு. நீங்கள் வெற்றிமாறன் சார் எடுத்துக்கோங்க, எவ்வளோ நாவலில் வரும் பார்க்குறேன், ஆனால் அது படமாக பண்ணுறப்போ வேறு மாதிரி இல்லை, வேறு லெவலில் பண்ணுவார். கதை கொடுத்தவங்கள ஆச்சரியப்படுவாங்க என்னடாண்டு. ஸோ அந்த மாதிரி இது கதையை நம்ம கொடுக்குறோம், கதையை நான் ரெடி பண்ணி தரேன்றதை விட இது நீங்கள் படமாக்க விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பிரசாந்த் தம்பி வந்து திரைக்கதை அமைச்சு அவருடைய இன்புட் உள்ள நிறையா பட்டு அது ஒரு முழுமையாக இன்றைக்கி மாமன் ரொம்ப பாசிட்டிவாக எல்லா இடத்தையும் பேசுகிறாங்கன்னா ஒன்று. பொதுவாகவே அவர் மட்டும் இயக்குநர்கள் அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ பிள்ளையை பார்த்துக்கங்கன்னு நம்ம போய் கொடுத்துட்டு வரதை விட காலையில் கொஞ்சம் பிள்ளையை விட்டு வந்துடும், அந்த பிள்ளையை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்துக்கிட்டு அதுக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுத்து உலகத்தை சொல்லி கொடுத்து அனுப்புறது அவங்களான முக்கியம். ஸோ இயக்குனர் ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில். ஆனால் நீங்கள் சொன்ன கேள்விக்கு இப்போ வரும். இப்போ அந்த மாதிரி நம்ம இருக்கிற சீனில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சீனில் நிறையா சீன் நைட்டில் வந்து தூங்குறப்ப அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கு. ஒர்க் அவுட் ஆகுது. எந்த கதையை எந்த சீனை வச்சு ஒரு கதை ஆரம்பித்தோமோ, எங்கே ஆரம்பித்து இதை போய் இங்கே நின்றோம், திருப்பி இங்கேருந்து எங்கே ஆரம்பிச்சோங்க போனால் இந்த இடத்துல நம்ம கொஸ்டிங்காக இருக்குது சில சீன்ஸ்லாம். இது இப்படி நடக்குமா, ஏன் நடக்கக்கூடாது, இப்படி இருக்கலாமே, இப்படி ஒருத்தன் வந்து இந்த சூழலில் இப்படி ஒருத்தன் வந்து இந்த இடத்துல நின்று இதை பேஸ் பண்ணுவானா, ஆனால் டோட்டல் தப்பானாச்சு, ஆனால் அவனை எப்படி ஒத்துக்குறாங்க, இவ்வளோ முரண்பாடாக சில சீன் நம்ம யோசிச்சிருப்பான் இல்லையா. அதெல்லாம் நடக்குமான்னு யோசிக்கப்போ எனக்கு சொல்லியிருப்போம், நல்லா இருக்குன்னு கேட்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த சீனை எடுக்கிறப்ப நம்ம உட்காந்து பார்க்குறோம் இல்லையா, அது அப்படி லைவாக நடக்கிற மாதிரியே இருக்கும். நல்ல சீன் தான் யோசிச்சோம். எனக்கு அப்படி இந்த மாதிரி மாமனில் ஒரு 4-5 ஏரியா என்னை ஒழிக்கிருச்சு. சார் 25-30 இயர்ஸ் ஆஃப் ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த ரைட்டராக ஒரு 2-3 இயர்ஸ் வச்சுக்கோமே சார். இதில் இந்த ஒரு ஸ்கிரிப்ட் மூலமாக சரி 7 ஸ்கிரிப்ட்னு வச்சுக்கோங்க சார், என்னென்ன லேர்னிங் சார் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்களா சார், நம்ம வந்து இன்வாலேருந்து ஆரம்பிக்குது, அவங்க ஒய்ஃபு அவங்க அம்மா நிறைய பேர் போயிட்டு வருவாங்க சார். இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக படிச்சு போக தெரியும் இது தேவையில்லையே, இன்பாக் இது போதுமே அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா. இப்போ நீங்கள் நடிக்கும் போது இது ரொம்ப மீட்ரு போகிறோம், இவ்வளோ வேணாம் அப்படிங்கிற மீட்டரில் இருக்கும் சார். அதே மாதிரி ஒரு கதையாக 63 சீன் எழுதுகிறோம், இந்த சீன் 2 நிமிஷம் 2 செகண்ட் எக்ஸ்ட்ரா போனால் அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதும் போதே நீங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்களா சார்? கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் அது மாதிரி கற்றுக்கிட்டது இருக்கா சார்? நிறைய சார் ரைட்டிங் மட்டும்தான் சார் நாளுக்கு நாள் கற்றுக்கிட்டே இருப்போம். நேற்று எழுதுனது நமக்கு இன்றைக்கி திருப்தியாக இருக்காது, இன்றைக்கி எழுதுன நாளைக்கு திருப்தியாக இருக்காது. எல்லாம் ரெடி பண்ணுற ஸ்பாட்டில் போய்ட்டு நம்ம சப்போஸ் நான் இயக்குனர் பாயிண்டாப்பில் வராங்க, ஸ்பாட்டில் போய்ட்டு எல்லாம் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஒன்று எழுதுவாங்க. ஸோ அது அந்த மாதிரி இருக்கும். எனக்கு அந்த மாதிரி நிறையா இருக்குது. அன்றைக்கி ஒன்று யோசிப்பேன், எனக்கு மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு நான் எல்லாமே நான் ஆர்டர் பேசிடுவேன், பேசி வச்சிருவேன். பேசி வச்சுட்டு திருப்பி நான் அதை கேட்குறப்ப எனக்கு இது கிரிஞ்சா தெரியும் சிலது. இது எப்படி நேற்று அவ்வளோ நேரம் யோசிச்சிருக்கோம், இதுக்கு இருக்கிற கண்ணெல்லாம் கலங்கியிருக்கோம் நேற்று அப்படின்ட்டு. இன்றைக்கி யோசிக்கப்போ எனக்கு சாதாரணமாக தெரியும். திருப்பி நாளைக்கு யோசிக்கப்போ இன்னும் 4 நாள் கழிச்சு யோசிக்கப்போ அது சரியாக தெரியும். அப்போ அது வந்து சில விஷயம் மட்டும் எடுப்போம். நல்லா இருக்குது கொஞ்ச நாளுக்கு அப்போ கம்மியாக தெரியும், சாதாரண இருக்கிறது கொஞ்சம் இதாக தெரியும். அதில் நான் நிறைய விஷயங்கள் எனக்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 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 விஷயத்தை முடித்ததுக்கு அப்புறம் கூட திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி நான் அப்போ பேசுகிறப்ப கதை என்றைக்குமே என்ன கேட்டால் ஒரு ஆர்டர் பண்ணிட்டோ இல்லை ஒன்று நினச்சிட்டோ கதை விஷயம் சொல்ல தான் டெவலப் ஆகும். அது சொல்ல டெவலப் ஆகும். நான் பாட்டுக்கு உங்கள்கிட்ட ஒரு இந்த கதை லைன் இப்படி தான் சொல்லிட்டு உங்கள்கிட்ட 5 நிமிஷம் ஆரம்பிப்போம், 15 நிமிஷம் போயிட்டுருக்கும். சார் என்ன சார் சூப்பராக சார் வேறு லெவலில் இருக்குது சார், செம்மையாக எல்லோரும் மாதிரி ஆகிடுவாங்க. சார்
குறிப்பு அந்த 5 நிமிஷம் சொன்னல சார், என்ன சார் அந்த இன்டர்பிளாக்ஸ் மாதிரி ஆக்கி விட்டுருச்சு, அந்த எண்டில் அந்த கேட்டில் அவன் வருவேன் எதிர்பார்க்கவே இல்லைன்னுவாங்க. எனக்கு தான் தெரியும், சொல்லியில் வந்தது அது. ஓகே, அவன் புதுசாக வந்தேன், அந்த சேகர்ன்றவன் உங்களோட சொல்லையில் வந்திருப்பாங்க. சூப்பர் சார். அந்த அம்மா கேட்டு திடீர்னு நடந்தது அது உங்களோட சொல்லையில் வந்திருக்கும். சில கதைகள் பேச 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 அதனால சில பேர் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கதை டேரக்டர் கதை சொல்லிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன். சொல்ல 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 டெவலப் ஆகும், நமக்கு தெரிஞ்சுக்கிறலாம். படம் பார்க்குற மாதிரி தான், சில படம் பார்க்குறாங்க, சில பேருக்கு பிடிக்குது, சில பேருக்கு பிடிக்காம போயிடுது. அப்போ அதே மாதிரி தான் நம்ம ஒரு 2.5 மணி நேரம் கதையை நம்ம நண்பர் விட்டு யார்ட்டு நம்பிக்கை நம்ம சொல்லிட்டு போக நம்ம நைட்டு போகிறப்ப சார் இன்றைக்கி செம்ம சீன் மாட்டிக்கிச்சில்ல, ஃப்ளோவில் சூப்பராக இருந்தது சார் பண்ணோம். சில சீனை வந்து நம்ம ரொம்ப நல்லா வச்சா நான் சொல்கிறப்ப அவர்கிட்ட ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. சில ஏரியா நம்ம ரொம்ப அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆக்கிரேன் ஆடினாச்சு நம்ம கதை சொல்லிக்கிட்டு இருப்போம். நான் ரொம்ப சாதாரணமாக எடுத்துப்பாங்க. 4 பேர்ட்ட சொல்லிட்டு வந்தப்போ 4 பேர் மாதிரி இருப்பாங்க, இன்னும் ஒரு 4 பேர்ட்ட சொல்கிறப்ப அவள் கடந்து 50 உட்காந்துக்கிட்டே இருப்பேன். நம்ம உதாரணத்துக்கு இப்போ அங்கேருந்து வராங்க திருப்பி நம்மளே அந்த கடைசி திருப்பி சொல்லுவேன் சரியா கவனிக்குரியோ அப்படின்ட்டு, திருப்பி அதை விட பேசாமல் உட்காந்துருப்பாங்க. அப்படி அதே தெரிஞ்சிடும் என்னடான்ட்டு. சில பேர் நல்ல கதையை கூட நம்ம சொல்கிறப்ப ரிசீவ் பண்ணுற விதத்தை பாட்டு நம்ம தூக்கி கீழே போட்டோம்னோட தோணும். ஐயோ இந்த கதை நல்லாவே இல்லையோ, இல்லை சுத்தமாக சில பேர் ரிசீவ் பண்ணுற இதுதான் அப்படி இருக்கும். கரெக்ட் கரெக்ட். சில பேர் பண்ண மாட்டாங்க. ஆமாம், ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க ஒரு கேட்குறாப்பில்லையா கேட்கலையா, மைண்ட் வேறு எங்கேயாவது இருக்கா. உலகத்தை கதை சொல்கிறப்போ 2 விஷயம், கதை கேட்குற நிலைமை தாங்க பயங்கரமாக கஷ்டமானது. கதை சொல்கிறவங்க ஃப்ளோவில் சொல்லிட்டு போயிடுவாங்க, கேட்குறவங்க 1000 மைண்ட் ஓடுங்க. கேட்டுக்கல ஐயோ மத்தியானம் வர சொன்னானே இப்போ ஓடிபி வர கேட்கணும், இப்போ ஃபோன் பண்ணி ஓடிபி வர சொல்லணும், வீட்டிலேருந்து அடிப்பேன் என்ன பண்ணுறது, இப்போ நல்ல சீன் சொல்லிகிட்டு இருக்கேன். எங்கெங்கேயோ இப்போ நம்ம யோசிக்கக்குள்ள 3 சீன் கடந்து போயிருப்பாங்க, நமக்கு தெரியாதுங்க. இதில் சில கேட்டு முடிச்சுட்டு அவன் எப்படி அந்த இடத்துல தேவையில்ல, அந்த இடத்துல எப்படி வரலாம், திருப்பி கேட்பாங்க. லாஜிக்கே தப்பாக வச்சுக்கிட்டு நான் கரெக்டாக சொல்லிட்டு இப்போ நீ கவனிக்கல. கரெக்ட். அது காரணம் நான் 2 நேரம் ஒருத்தர் பார்க்க முடியாது. கரெக்ட். கஷ்டம். அதனால இன்னைக்கு என்ன சொல்லணும், ஃபஸ்ட்டு ஒரு கதையை 10 நிமிஷம் ஒரு லைன் சொல்லலையே அது இது ட்ராவல் பண்ணலாம் வேணாம் அப்படின்னு தெரிஞ்சு கேட்குறவங்க தெரிஞ்சு சொல்கிறவங்க தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் யார்ட்ட சார் சொன்னீங்க மாமன் இன்பா பற்றி? ரைட் ஃப்ரெண்ட்டை சொன்னேன், நல்லா இருக்கிற ஓகேன்னா அந்த பையன் கேட்டு தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. இப்பெல்லாம் இருப்பாங்களான்னு, ஆமாடா இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்களான்ட்டு. அதுக்கு உதாரணம் 2 பேர் விஷயத்த சொன்னேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே. ஆமாடா கரெக்ட், அவனுக்கு நடந்திருக்கல இந்த மாதிரி. சூப்பர். இப்படி தான் ஆரம்பித்தோம். அது 2 பேர் சொன்னாக்க அப்புறம் 2 மட்டும் சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் தானதுக்கப்புறம் ஒரு நான் வெற்றிமாறன் அன்னைக்கிட்ட போய் சொன்னேன். இதை ஒரு 1.5 வருஷம் எனக்கு அன்னைக்கிட்ட சொல்கிறப்ப சும்மா 10 நிமிஷம் சொல்லியிருப்பேன். நல்லா இருக்கே இது அப்படின்றாரு. இது வித்தியாசம் இல்லாத கதை எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒருவேளை வந்திருக்கலாமோ இந்த மாதிரி நிறைய படம் கூட தோணலாம். ஆனால் இந்த மாதிரி இது இல்லை, இது இன்னைக்கு தேவையான கதை சொல்லியிருந்தார் அண்ணன். நல்லா இந்த மாதிரி பண்ணலாம், இது இன்னைக்கு சிச்சுவேஷனுக்கு நல்லா இருக்கும், இந்த மாதிரிலாம் பண்ண ஓகே சரி சூப்பராக இருக்கும் அப்படின்றார். நல்லா இருக்குன்றார். சின்ன சின்ன விஷயம் இந்த மாதிரி ஒன்று இது இப்படி கொண்டு போனோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்றார். அதை பயன்படுத்தியிருக்கோம். சூப்பர் சார். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்களா சார் ஆரம்பத்தில் பாண்டிக்கு வந்து கொஞ்சம் மெனக்கடல் தேவைப்பட்டுன்னு சொன்னீங்களா சார். ஸோ ஒரு பெர்ஃபார்மராக நீங்கள் நடிக்கும் போது இந்த சீன் சரியாக வரணும்னா கொஞ்சம் ரிஹர்சலில் தான் பார்த்து வரீங்க. பட் ரைட்டராக இருக்கும்போது சார் இப்போ ஒரு சில பேர் புக்கு படிப்பாங்க, நிறைய ரீடிங் ஹேபிட் இருக்கும், ஸோ இங்கேருந்து கதையை எடுத்திருப்பாங்க. இது முழுக்க வாழ்வியலேருந்து எடுக்கும்போது இது எவ்வளோ ஈஸியாக இருந்து சேம் எவ்வளோ சேலஞ்சிங்காக வருது? நான் ஓப்பனாக சொன்னேன், 2 விஷயம் இருக்குங்க. நான் என்னோட அனுபவிச்சது, நான் பயங்கரமாக ஒரு டைரக்டர் மாதிரியே உட்காந்து நிறைய புக்கு படிச்சுட்டு நிறையா புக்கு படிக்கிறாங்க, நிறைய அறிவுகள் பயங்கரமாக பறந்து கிடக்குது. பெரிய டேரக்டரை பார்த்துருப்பேன், ரைட்டர்களை பார்த்துருக்கேன். ரைட்டர் அப்படின்னு அவங்கள தான் சொல்லலாம், ரைட்டர்கள் தான் சொல்லலாம். டேரக்டர்னு அவங்களாம் பார்த்துருக்கேன். நம்ம கோன்சன்ட் அந்தவங்க திடீர்னு எனக்கு தோணுச்சு நம்ம ஏன் கதை பண்ண சினிமாவில் வர நாள் இருந்ததுனால நிறைய இயக்குனர்கிட்ட கதை கேட்கறதுனால காமெடி நினைக்கிறப்ப நிறைய பேர் கதை கேட்டிருப்பேன். அதுதான் பெரிய இதுதான். அதே இது முழுக்க அனுபவங்கள் தான். அனுபவம் தான். எப்படி ஒரு காரில் ஒருத்தர் சும்மாவே ட்ராவல் பண்ணிட்டே இருப்பேன், கூட பின்னாடியே சைட்லேயே முதல்ல சாப்பாடு எடுத்து கொண்டு விட்டே இருப்பேன். ஒரு டிரைவர் எங்கே வரக்கு லேட்டாக இருந்துச்சு, நம்மளே ரிவர்ஸ் எடுத்து போட்டு பார்ப்போமே. செம்ம எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி இதை நிறைய நான் கேட்டு எனக்குள்ள ஒரு ஆசை. அப்போ யோசிப்போம், எனக்கு என்னோட நாலேஜ் நான் பயணாமல் புக்கு படிச்சு இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு அப்படி இல்லை, அப்படி போனால் அப்படி போயிருப்பேன். எனக்கு என்ன என் மைண்டு எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ, எனக்கு அறிவு எவ்வளோ இருக்கோ அப்போ என் வாழ்க்கை நடந்த விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது நம்ம பண்ணலாம் அப்படின்னு அப்போ இருக்கிற எடுத்து வச்சு நான் ஒரு சும்மா ஒரு செட் தான் இருக்குள்ளே பயங்கரமாக உட்காந்து எழுதி இது பண்ணி இதை ஆப் வச்சு திருப்பி ஆப் லைட்டை போட்டு விட்டு எழுதி ஒரு காப்பியை குடிச்சிட்டு வாக் பண்ணி இருக்கிற பூரா வச்சுக்கின்னு டக்குன்னு பேசி வச்சிருவேன். என்னாண்டா எனக்கு தெரியும் சில இடத்துல எனக்கு எமோஷனல் ஆகுன்னா அது கதை ரெடி அந்த சீனை யோசிக்கலே எனக்கு தெரிஞ்ச சிலது என் பாடியில் வந்து காட்டி கொடுத்துரும், இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும், இது ஆகாது அப்படின்றது.
பொதுவாக எனக்கு மார்னிங் ரொம்ப பிடிக்கும். அப்படியே 4 மணிக்கு முன்னாடி ஏதாவது கதை யோசிச்சு புதுசாக லைன் மாட்டிச்சுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக் 4 மணிக்கு தூக்கமே வராது. தூக்கமே வராது. அது வாட்டுக்கு வந்து அப்படி மீன் விழுக்கிற மாதிரி ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி ஸ்பாட்டில் போகிறப்ப அது எனக்கு பயங்கரமாக இருக்கிறது. என்ன ஒன்று நம்ம யோசிச்சு இன்னொரு உருவமாக பார்க்குறப்ப நமக்கு ஹாப்பியாங்க. சார் ஒரு ஆக்டருக்கு ஒரு முக்கியமான சார் இன்னொரு விஷயம் சார், இப்போ நான் கதை யோசிக்கிறேன்னா நான் இன்பான்ற ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறனால நான் ஈஸியாக அப்படி முடியாது. நம்ம அதை இப்படி இருந்தால் எல்லாருக்கும் கதையை சொல்லிடுறோம். அதுக்கு இப்போ இயக்குநர்கள் என்ன சொல்கிறாங்களோ அப்படி தான். அப்போ இயக்குனர் சொல்கிறப்ப மேக்ஸிமம் அவங்களுக்கு அந்த கதை பிடிச்சி போய் இப்போ பிரசாந்த் இருக்கா அப்படின்னா நான் அந்த கதை சொல்லி பிரசாந்த் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் என் லைஃப்ல இது நடந்திருக்குன்றாப்புல. ஆனால் எல்லா லைஃப்பையும் பார்த்து எல்லா லைஃப்லையும் இருக்கும் சார். அதான் ஒரு கரெக்டான விஷயம் சார். நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அதான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே மட்டும் இல்லை சார், அது உலகம் முழுக்காவே அந்த 2 கேரக்டருக்கும் மாமனுக்கும் தாய்மாமனுக்கு இருக்கிற அந்த பந்தம் வந்து இதில். ஆனால் இதில் என்ன விஷயம்னா நீங்கள் படம் பார்க்குறப்ப அந்த பையன் இடத்துல பையனை மட்டும் வைக்காமல் அந்த பையன் இருக்க இடத்துல நீங்கள் யார் வேணாலும் வச்சு பார்க்கலாம். அந்த பையனத்தை ஒரு அம்மா அப்பா வச்சு பார்க்கலாம், தங்கச்சி மட்டும் வச்சு பார்க்கலாம், ஒரு அண்ணனை மட்டும் வச்சு பார்க்கலாம், தம்பியை மட்டும் வச்சு பார்க்கலாம். அது படம் பார்க்கப்ப தெரியும் விஷயம் இது. ஆனால் அந்த இடத்துல படம் பார்க்க யாரை வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த இடத்துல. ஒரு ஆக்டருக்கு ஒரு முக்கியமான ஸ்கில்லாக என்னவா சார் இருக்கும்? எனக்கு என்ன உள் வாங்குறது, ரிசீவ் பண்ணுறது, அப்சர்வேஷன். அவங்க சொல்கிற கேரக்டர் நம்ம மைண்டில் அந்த மைண்ட் எடுத்துட்டோம்னா மைண்டில் ஏற்றிட்டோம்னா போதும். நல்லா சார் மாமன்ல என்ன எதிர்பார்த்து வரலாம் சார்? உங்கள் ஃபேமிலியை நீங்கள் அங்கே வந்து பார்க்கலாம். சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ.